அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தசரதன், புதுச்சேரி எக்ஸ்னரா தலைவர். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன குட்டி கதைன்னா, இந்த குளத்தினுடைய குட்டி கதை தான். இந்த குளம் தூர் வர்றதுக்கு ஒரு 5 கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. யார்? 5 கதாநாயகர்கள். அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒருத்தர் முதலாவது யாருன்னா, நமது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஏகே சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் மற்றும் அவருடைய நிழலாக இருக்கும் தியாக சார் அவர்கள் 2 பேரும் முதல்ல போய் பார்த்தோம். இந்த குளத்தை தூர் வர போகிறோம் சார்ன்னு. முதல்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் தரேன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் சென்னை எக்ஸ்னரா அலுவலகம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பர்மிஷனில் இருந்துச்சுன்னா நான் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே மறுபடியும் சார் அமைச்சர் அவர்களை பார்த்துட்டோன்னே அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு உண்டான அனைத்து பர்மிஷன் தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அலுவலக சொன்னாங்க. போய் அலுவலகுனா அந்த அலுவலர்களும் எங்களுக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டுகளும் அந்த பர்மிஷன் எல்லாமே தந்துட்டு அந்த பர்மிஷன் கையில் வச்சுட்டு 2வது கதாநாயகர்களாக கருதப்படும் எங்கள் சென்னை எக்ஸ்னரா அமைப்பை சேர்ந்தவர்களும் நாடின இதே மாதிரி பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க சார், எங்களுக்கு வண்டி வேணும்ன்ட்டு. நாங்கள் கேட்ட அடுத்த தனியுமே அவங்க புது வண்டியை எங்களுக்கு இந்த இட்டாச்சி மிஷினை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த இட்டாச்சி மிஷினால் நாங்கள் இருக்கிற முதல்ல என்ன பண்ணோம், உள்ளே இருக்கிற தண்ணியை நீக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் அமைச்சர் அவர்களை நான் போய் அணுகிறேன், இதே மாதிரி இருக்குது சார் என்ன. அதுக்கு அவர் என்ன பண்ணார், புதுச்சேரி உழவகத்துறையில் இருக்கிற நீர் இறைக்கும் மோட்டார் இருக்குது பாருங்கள், அந்த கொடுத்து எங்களுக்கு தண்ணி இறக்க சொன்னாங்க. அதுலேருந்து தண்ணி இறைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த சேத்தெல்லாம் இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த சேத்தை அப்படியே எடுத்துட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் மினி காடு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அந்த இடத்துல கொட்டிட்டு அந்த இடத்துல நாங்கள் மினி காடு ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. 3வது கதாநாயகர்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்குளத்து இளைஞர்கள் அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சாங்க. இந்த ஒரு சூழல்லையும் அவங்க அந்த அளவுக்கு சூப்பராக வேலை செஞ்சு இந்த தூர் வர்றதுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, இந்த ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், ஊர் எல்லாம் அனைத்துமே சேர்ந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததால் இந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி அடைய முடிஞ்சது. 4வது பார்த்திங்கன்னா எங்கள் எக்ஸ்னரா பாண்டிச்சேரி டீம் இருக்கிறவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறதுனால அனைவரும் சேர்ந்து அவங்களுடைய தங்களால் என்ற முயன்ற உதவிகளை அனைத்து செய்து